ஆய். என்ன ரிஹர்சல்லாம் முடிஞ்சுதா? ரிஹர்சல் அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆதி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். செக்கப்லாம் முடிஞ்சாமா, பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லையாமா. உங்களை பற்றி சொன்னேனே நான். என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நீங்கள் காலையில் அவனை பற்றி விசாரிச்சிங்கல்ல, அதான் சொன்னேன். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனீங்கல்ல, அதையும் சொன்னேன் நான். அதை கேட்டு அவனும் டென்ஷன் ஆகுறான். நீங்கள் அவன் கதையெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன். அதை கேட்டு அவனும் ஃபீல் ஆயிட்டான். உங்களை யாருங்க இதெல்லாம் சொல்ல சொன்னா? நான் எப்போ ஃபீல் ஆனேன்? ஆமா, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, இப்போ எதுக்கு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னேனா? நான் ஏன் கண்டவங்களுக்காக ஃபீல் பண்ணணும்? ஏங்க, காலையில நீங்க தான் கேட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு இங்க தான் இருப்பாரு, எங்க ஆளை காணும் தான் கேட்டேன். நீங்க போய் எதுக்கு அவர்கிட்ட தேவையில்லாதெல்லாம் சொல்லி வைக்கிறீங்க? அப்போ நான் அவனை பத்தி சொன்னதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீலே பண்ணல. ஏங்க, நான் எதுக்குங்க ஃபீல் பண்ணணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அவர் மட்டும் இல்ல, சண்டை போடுற ஆம்பளைங்களே பிடிக்காது. அப்புறம் ஏங்க நான் அவர்கிட்ட ஃபீல் பண்ணேன்னா சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்கு அவனை பத்தி விசாரிச்சீங்க முதல்ல? விசாரிச்சா உடனே நான் அவங்களுக்காக ஃபீல் பண்றேன்னு அர்த்தமா? நீங்க என்ன நினைச்சு அப்படிலாம் சொன்னீங்க? நீங்க உங்க புருஷனை மனசுல வச்சுட்டு அவனை திட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் திட்டணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட முதல்ல விசாரிச்சிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்பு தான். சரிங்க, சாரி, விடுங்க. நீங்க இந்த அளவுக்குலாம் கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சது நான் எதுவும் சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்க ஏதோ அக்கறையில கேட்குறீங்க தான் நான் அவனை பத்தி போய் சொன்னேன். இல்லைன்னா உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உண்மையா? என்ன உண்மை? ஆதி எனக்கு ஃபோன் பண்ணல, நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் அவன் எடுக்கல, அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. அவங்க அம்மாட்ட என்ன ஆச்சுமா, ஆதி எங்கன்னு கேட்டேன். அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனை பேசான்னு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க அம்மா ஆதி இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது கையில் இருக்கிறதுல கீழே விழுது. கேட்டால் அவன் யாருனே தெரியாது, அவனுக்காகலாம் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சும்மா கீழே விட்டுருக்கீங்க. ஏங்க, சும்மா சொன்னேங்க, பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அவன் சீக்கிரம் கிளம்பி வரேன்னு தான் சொன்னான். சரியா, நான் வரேன். ஒன்னே ஒன்று கேட்கணும். யாருனே தெரியாத ஒருத்தன், பொண்டாட்டி கூட சண்டை போட்டவன் ஒருத்தன், அவன் உயிருக்கு பிரச்சனை, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? நம்ம எதிர்த்த வீட்டுல வேற இருக்காரு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. எல்லாத்தையும் விட அவரும் மனுஷன் தானுங்க. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். அவருக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கு அப்படி நடந்தாலும் நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். நல்லா சமாளிக்கிறீங்களா? ஆனா என்கிட்ட எதுக்கு சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க? அவனுக்காக நீங்க ஏன் பதறணும்? புரியவே மாட்டேங்குது. பொம்பளைங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லார் கையிலுமே செல்போன் இருக்கிற மாதிரி எல்லா ஆம்பளைங்க கையிலுமே அந்த மிஷின் தான் இருக்கும். வரேன், குட் நைட். நீ எப்படி வந்த? ஆதியப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் கீழே போட்டல, அப்பவே நான் வந்துட்டேன். நான் அதுக்காகலாம் ஒன்றும் கீழே போடல. டம்ளர் சூடா இருந்தது, கை தவறி கீழே விழுந்துருச்சு. அம்மா, நான் திரும்ப கேட்டா ஆதியப்பாக்காக ஃபீல் பண்ணல, அவருக்குள்ள இருக்கிறது வாசு அப்பா இதயம், அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவேன். ஏய், எதுக்கு இப்ப அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்க? காலைல ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு போ. இவ வேற ஒருத்த கேள்வி கேட்டுக்கிட்ட. ஆதியப்பா இன்னும் வரல. உன்கிட்ட கேட்டனா? இல்ல,
ஆதி அப்பா வீட்டையே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தியே, அதான் சொன்னேன். நான் ஒன்னும் ஏக்கமாலாம் ஒண்ணு பார்க்கல. முதல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வழியை பாரு. இந்தா. பாய். ஏய், என்னடி பூட்டின வீட்டையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? ஆ இல்ல ஒன்னும் இல்லடி, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ ஒன்னு இருக்குன்னு தோணுது. ஒழுங்கா சொல்லு. ஏய், ஏதாவது பிரச்சனையா? இல்லடி, நிஜமாவே ஒன்னும் இல்ல. நான் உன்ன கூட நம்புவேண்டி. ஆனா அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் இருக்கான் பாத்தியா, அவனை நான் நம்பவே மாட்டேன். அவன் பார்வையே சரியில்லை, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கான். ஏய் லூசா நீ, அந்த மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. நீயா சும்மா கற்பனை பண்ணிக்காத. ஒருத்தர் பாக்குற பார்வையிலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவன் எங்க பாக்குறான், எதுக்கு பாக்குறான், ஏன் பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காம நீ வா போலாம் வா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அவன் இந்த ஊருக்கு அவன் பொண்டாட்டிய தேடி வந்ததா தானே அழகர் சொன்னா. ஆனா அவன் இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவன் பொண்டாட்டிய தேடி போய் நான் பார்த்ததே இல்லடி. ஏய், நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. நமக்கு எதுக்கடி அடுத்தவங்க பிரச்சனைலாம்? அப்படியெல்லாம் விடக்கூடாதுரி. அவன் இருக்கிறது என் ஊர்ல, என் வீட்டுக்கு எதிரில இருக்கான். நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வந்தா பாதிக்கப்பட போறது நாமளும் தானே. இப்ப அதுக்கு என்னடி பண்ண போற? ஆ, அவன் ஒரு 2-3 நாளா வீட்ல இல்லல, அழகர் சொல்லிட்டு இருந்தான். அவன் வீட்ல என்ன இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ணி பாத்துருவோமா? ஏய், எதுக்கடி இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம வா போலாம். ஹே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். போயிட்டு அந்த அழகர் சின்னத்தை போய் எடுத்து மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா ஐயா ஐயா, திறந்துருச்சே. வாடி. ஏய், சொன்னா கேளுடி, வேணாடி, வா போயிடலாம். ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. பழனிக்கு வந்துட்டு பஞ்சாமிர்தம் சாப்பிடாம போனா எப்படி இருக்கும்? நீ வாசல்ல நின்னு யாராவது வராங்களான்னு பாரு. நான் உள்ள போய் ஏதாவது சிக்குதான்னு பாக்குறேன். சடுகுடு சந்தனம், சடுகுடு சந்தனம், சக்கு சக்கு. ஏய், சொன்னா கேளுடி. ஐயோ.
நான் தான் சொன்னேன்ல. உனக்கு இருக்குடா அது. இங்க பாரு, உன் போட்டோவை அவன் எடுத்து வச்சிருக்காண்டி. திருட்டு பையன். இதுக்காக தான் எதிர்த்த வீட்டுல வந்து குடியிருக்கானா? ஒருத்தன் என்ன பார்த்தாலே நான் சும்மா விட மாட்டேன். இதுல இன்னும் ஒருத்தன் தப்பா பாக்குறானா அவனை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஏய் விட்ரி, இதெல்லாம் நம்ம அப்புறமா பொறுமையா விசாரிச்சு பார்க்கலாம். நீ சும்மா இரு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பொண்ணுங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். ஏய் ஏய் ஆண்டாளு, இங்க பாரு. நீங்க ஏன்டா அங்கே நிக்கிறீங்க? வாங்கடா, வைங்க அங்க வைங்க. சாயந்தரம் நல்ல முடி பாட்டிலாம் நம்ம பிரச்சாரம் இருக்கு, மறக்காம வந்துடணும். சரி போங்க. என்ன இது? நீ சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஹோட்டல்ல இருந்து வாங்கினா பார்சல்ல தானே கொடுப்பாங்க. இதென்ன புதுசா கேரியர்ல கொடுத்திருக்காங்க? பார்சல்ல நான் அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி. இனிமேல் இப்படிதான். சரி, இதெல்லாம் வாங்க எங்க இருந்து பணம்? புரியாத புள்ளையா இருக்கேடி. ஒரு அரசியல்வாதி என்னைக்கிட்ட பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறான்? நம்ம ஒத்தக்கடை சலீம் பாய் நத்தம்பட்டி பிரிவில் ஒரு புது ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு சொன்னால, அவர் என் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் எல்லா சோறும் ஸ்பான்சர். இன்னும் நீ ஜெயிக்கவே இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ எல்லாம் நிகழ்காலத்தை பத்தி பேசிட்டுக்கிற, நாங்களாம் வருங்காலத்துல வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். வர எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன்னு இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு. அதான் சலீம்பா என்கிட்ட உதவி கேட்டாரு, நானும் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன உதவி? உங்க ஊருக்கு அம்மாய்க்கு மேய்க்க ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்குல்ல, அதை நான் அவருக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன்ட்டேன். டேய் போர்க்கி, அதெல்லாம் போறம்போக்கு நிலம்டா. நோ 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 நோ, இனிமேல் அது சலீம்பா இடம். வாயில அடிச்சுக்க. பிரியாணி பிரியாணி. பிரியாணி வாசனை சூப்பரா இருக்குல்ல? பிரியாணி சாப்பிடுறதுலாம் அப்புறமா இருக்கட்டும், இதுக்கு பதில் சொல்லு. ஏய் என்னடா இது? போட்டோ. போட்டோன்னு எனக்கும் தெரியுது. யார் போட்டோ? இவங்களே தெரியல. இவங்க தான் பிரிட்டிஷ் இளவரசி எலிசபெத். டேய் மென்டல். இந்தாடி பாரதி போட்டோ கையில வச்சுட்டு வெறுப்பேத்திட்டு இருக்க. இது பாரதின்னு உனக்கு தெரியாதா? இந்த போட்டோ எங்க இருந்து கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? எங்க? உன் ஃப்ரெண்டு ஆதியோட வீட்ல. ஆதி வீட்ல? ஏண்டி ஆதியோட வீடு பூட்டி இருக்குல்ல, இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் பூட்டை உடைச்சு உள்ள போனேன். அடி பாவி, நீ சரியான திருட்டு தில்லாலங்கடியாடி. நான் திருடியாவே இருந்துட்டு போறேன். உன் ஃப்ரெண்டு வீட்ல பாரதி போட்டோ எப்படி வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லு. என்னடி என் ஃப்ரெண்ட சந்தேகப்படுறியா? அவன் தப்பான ஆளா கிடையாதுரே. தப்பானவன் இல்லனா இந்த போட்டோ எதுக்கு அவன் வீட்ல இருக்கணும்? ஏன் பாரதியை கொடுத்துருக்க கூடாதா? பாரதியா? நீ கேட்டியா அவகிட்ட? ஏய் சி, பாரதியை பத்தி எனக்கு தெரியாதா? அவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாடா. அதுவும் இல்லாம அவ ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில அப்செட் ஆயிதானே இங்க வந்திருக்கா. அவ வேற யாரையும் நினைச்சு பார்க்க வாய்ப்பே இல்ல. நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் வேற மாதிரி. என்னடா சொல்ற? உனக்கு நல்ல டீடைலா சொல்றேன் நான். டேய் சொல்றதுக்கு முன்னாடி என் மேல இருந்து கையெடு. ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சேன்டி. ஏறி மிதிச்சேன்னு வை, சப்போர்ட் இல்லாம உன்னால நிக்க கூட முடியாது. பாத்து. ஏய் தள்ளு வா. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஆதி இருக்கான் தெரியுமா? அவன் அப்பப்போ பாரதியை திங்கிற மாதிரியே பாக்குறான்டி. நினைச்சேன், அவன் மூஞ்சிய பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஹலோ, உங்க ஃப்ரெண்டு மட்டும் சரியா இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன பண்ணிருப்பா? ஆதி வீட்டு காலையில பூட்டி இருக்கிறத பார்த்து, ஏங்க உங்க ஃப்ரெண்ட் எங்கங்க அப்படின்னு விசாரிக்கிறாடி.
யாரு? பாரதி. அட ஆமா, அது கூட பரவாயில்ல. ஆதி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னோன்னே சீரியஸா இருக்கான்னு சொன்ன, ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். உடனே அவ கையில இருக்கிறதுரா கீழே விழுகுது, கண்ணுலாம் தண்ணி வடியுது, ஒரே தடுமாற்றம். எப்படி அவ தவிச்சு போய் நின்னான்னு நான் தாண்டி கண்ணால பார்த்தேன். ஏய், என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. நானும் முதல்ல நம்பாம தான் இருந்தேன். ஆனா அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே லைட்டா எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. என்ன புரிஞ்சுச்சு? யாரு நிலைமை? தப்பா எடுத்துக்காது சரி. பாரதிக்கு புருஷன் இல்ல, ஆதிக்கு பொண்டாட்டி இல்ல. அவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அறியாமே விரும்பி இருக்கலாம்ல. இது என்னோட யூகம் தான், கன்ஃபார்மா தெரியாது. எல்லாருமே நம்மள மாதிரியா இருக்கணும், நம்ம தான் சந்தோஷமா இல்ல. நம்மள மாதிரியா? நம்மள மாதிரினா நம்மள மாதிரி தாண்டி. ஊருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, வீட்டுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ. சக்கரை வியாதி இருக்கிறவனுக்கு முட்டாய் கடை வச்சு கொடுத்த மாதிரி பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு தொடாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஓடி இல்ல வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்கா? இல்ல சிக்கன் 65, லாலிபாப் இதெல்லாம் கூட இருக்கா? முதல்ல கறியும் யானைக்கால் சூப்பும் இருக்கு. நல்லா மூக்கு பிடிக்க தின்றே. என்ன முதல்ல கறி வேற இருக்கா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. நல்லா இருக்குமா? உனக்குலாம் ஆண்டாள்னு பேர் வச்சதுக்கு பதிலா அண்டான்னு பேர் வச்சிருக்கணும்டே. அதுல தண்ணி கொட்டி வச்சிருந்தா 4 ஊருக்காச்சும் பிரயோஜனமா இருந்திருக்கும்டே. நல்லா கொட்டிக்கடே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வரலாம்லம்மா. நாளைக்கு நான் சப்மிட் பண்ணலனா மிஸ் ரொம்ப திட்டுவாங்கம்மா. ஏய், எத்தனை தடவை சொல்லுவ? நான் தான் அயன் பண்ணி முடிச்சிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. ஏய், எதுக்குடி குழந்தைய திட்டிட்டே இருக்க? தமிழ் பாப்பா, என்ன வேணும்டா? நாளைக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும் அத்தை. அதுக்கு சார்ட்ஸ், கிரையான்ஸ், ஸ்கெட்சஸ் எல்லாம் வாங்கணும். அதான் அம்மாவை கூப்பிட்டேன். ஏய், நானே கூட்டிட்டு போறேன் தாண்டி சொன்னேன். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கா. 2 Dress தான் அயன் பண்றதுக்குள்ள சும்மா நோயின்னு இருக்க. கடைக்கு தானே, நானும் வரேன். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாமா? கம்ப்ளைண்டா? யார் மேல? ஏய், அந்த எதிர்த்த வீட்டு ஆதி மேலதான். ஐயோ, அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? பின்ன அவனை சும்மா விட சொல்றியா? வா போலாம். உன்னை அவன் ஈவ் டீசிங் பண்ணான்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். அவனை தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தியே வரும். இல்ல வேண்டாண்டி, விட்டுறலாமே. எதுக்கு இதை பெருசுப்படுத்திக்கிட்டு? அதுவும் இல்லாம என்னடி போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது? கம்ப்ளைண்ட் கொடுக்க காரணமா இல்ல? அவன் உன் கைய புடிச்சு இழுத்தான், கட்டி புடிச்சான்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஏய், என்னடி? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம், வா. ஏய், இல்லடி, வேண்டாம். எனக்கு என்னமோ இது சரியா படல. இத நாம இப்படியே விட்டுறலாமே. வேண்டாம். ஒருவேளை அழகர் சொன்னது உண்மையா இருக்குமோ? பிடி கொடுக்காமலே பேசிட்டு இருக்காளே. இன்னும் கொஞ்சம் போட்டு பாப்போம். ஏய், என்னடி நீ ஃப்ரெண்டு? என்னோட கோவத்துல பாதியாவது உனக்கு இருக்க வேண்டாமா? அவன் உன் போட்டோவை மட்டும் வச்சிருந்தா பரவாயில்லடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் போய் பாக்குறேன், உன் புடவை வேற ஒண்ணு இருக்காங்க. ஏய், அது அங்க இருந்தா அது ஏன் புடவையாயிடுமா? அதே மாதிரி வேற ஒரு புடவையா கூட இருக்கலாம்ல. நல்லா சமாளிக்கிறடி. சரி, போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம். எங்க ஊர் பஞ்சாயத்துல சொல்லி அவனை கட்டி வச்சு அடிக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் உன்னை நிமிந்து பார்க்க மாட்டான், உன் பக்கம் கூட வரமாட்டான். வேணாண்டி, தேவையில்லாம இதை பெருசு பண்ண வேண்டாம். அவர் வந்தார்னா அவர்கிட்ட பேசி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சிடலாம். விட்டுரு. ஏய், அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா அவன் திருந்த மாட்டான்னு? அவன் கிட்ட என்ன பேசி புரிய வைக்க போற? அவனால இப்படி அடிச்சா தாண்டி திருந்துவான். ஏய், வேணாண்டி, சொன்னா கேளு.